அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நான் தௌஃபீக், சவுதி அரேபியாவிலேருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஈரல் கிரேவி நான் எப்படி செஞ்சு சாப்பிட்டேன் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த டிஷ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுவேன். இதுக்காக நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் இருந்த ஈரல் எடுத்து தண்ணியில் ஊற போட போயிட்டேங்க. இங்கே சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து சிக்கன் எல்லாமே வந்து இப்படி பேக் பண்ணி தான் வரும். இது 3 ரியாலுங்க. 3 ரியாலுக்கு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 65 ரூபா வரும். தண்ணியில் ஊற போட்டாச்சு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் மல்லி இலை. இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இஞ்சி, வெள்ளைப்பூடு, அது கூட மிளகு. உங்கள்கிட்ட மிளகு பொடி இருந்தாலும் சேர்த்துக்குங்க, மிளகு அதிகமாக சேர்த்துக்குங்க. அது கூட ஜீரகமும் சோம்பும் சேர்த்துருக்கேன். அதை வந்து ஒரு சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சின்ன ஜாரில் அரைங்க. என்கிட்ட சின்ன ஜார் இல்லை. இதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றியும் வந்து ஒழுங்காக அரைக்கலை, குறம் தான் அரைச்சி கொடுத்துச்சு. இருந்தாலும் ஓகே, அரைச்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணியாச்சு, அரைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து அந்த தேவையான காய்கறியை நம்ம வந்து நறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா என்னுடைய அட்வைஸ், இந்த ஈரலை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஈரலை வந்து நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்லாம். ஆனால் டெய்லி வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து டவுட் வரலாம், சிக்கன் ஈரலை வாங்கி சாப்பிட்லாமா இல்லை மட்டன் ஈரலை வாங்கி சாப்பிட்லாமான்ட்டு. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், கொழுப்பு, புரதச்சத்து, கலோரி, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அளவு தாங்க இருக்கும். டிஃப்ரெண்ட் இருக்காது. இதில் இருக்க ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா விட்டமின் தாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி கிட்டத்தட்ட சேம் தான். இதில் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க, டெய்லி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் என்ன செய்யலாம், வாங்கி சாப்பிட்லாம். இப்போ தேவையான காய்கறிலாம் நறுக்கியாச்சுங்க. அடுத்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சாச்சு. இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு ஒரே ஒரு சின்ன பட்டை, ஒரு 4 கிராம் போட்டிருக்கேன். ஏலக்காய் போடல, நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். அந்த வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌனாக வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, இந்த பேஸ்ட்டையும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. நல்லா வந்து சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பச்சை வாடை போகிற வரைக்குமே மிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த மிக்சியில் ஒட்டியிருந்தது அதை வந்து தண்ணி ஊற்றி அதையும் அலசி இது கூட ஊற்றி என்ன செய்ய வேண்டியதான், போட்டுற வேண்டியதான். நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு, தக்காளி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதாங்க. நல்லா வந்து இதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மிக்சியில் ஒட்டியிருந்த அந்த கொஞ்சம் நெஞ்ச இதையும் போட்டாச்சு. இதுக்கு மசாலா பொடி பார்த்திங்கன்னா 3 தான் போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி, கரம் மசாலு, சிக்கன் பொடி. நீங்கள் வந்து காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா மிளகா பொடியை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஒரு டீஸ்பூனில் உப்பு போட்டு நல்லா பிரட்டிட்டு, இதுக்கு நான் வந்து தண்ணி எவ்வளோ ஊற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாரில் ஒட்டி இருந்துச்சு பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை மட்டும் அலசி ஊற்றிருக்கேங்க. கொஞ்சம் குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே பொத்துனாப்பில் இந்த ஈரல் என்ன பண்ணுங்கள், கழுவி வச்சுருக்கிற ஈரலை சுற்றி போடுங்க. இப்படி நீங்கள் போட்டால் தான் வந்து கையில் உங்கள் மேலே தெரிக்காமல் இருக்கும். போட்டுட்டு அப்படியே மெல்ல பிரட்டி விடுங்க. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது கலரு அந்த சூட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இது போட்டு நல்லா பிரட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் நல்லா வந்து அல்டிமேட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கவங்க இந்த ஈரலை வந்து வாங்கி சாப்பிட்லாம். நான் ஊரில் இருக்கும்போதெல்லாம் இந்த ஈரல் கிடைக்கிறது பெரிய சிரமமாக இருக்கும். மட்டன் கடையிலலாம் போயிட்டு ஈரல் கேட்டோம்னா, பாய் முதலே சொல்லி வைக்க மாட்டிங்களா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் கிடைக்கிறது. சளி காய்ச்சல் இருக்குன்னு வைங்களேன், நல்லா பெப்பர் போட்டு நீங்கள் என்ன செய்யலாம், சாப்பிட்டிங்கன்னா குணமாகும். நான் வந்து இந்த ஈரலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்தை கூட ஊறுகாயை வச்சு இந்த ஈரல் கிரேவியை வச்சு தொட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பெண்கள் அதிகமாக சாப்பிட்லாம். இதில் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ நான் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் விட்டமின் நிறையா இருக்குங்க, கண்ணுக்கும் நல்லது. அடிக்கடி உடம்பு டயர்டாகிறவங்க, உடம்பு வந்து ஸ்ட்ராங்கானா அந்த ஈரலை வந்து வாங்கி சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். See you, bye.